தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம். அமெரிக்காவில் கூகுள் குரோமை விற்கிறதுக்கான பரிந்துரையில் அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் ஈடுபட்டிருக்கு. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்தியாவில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வெப் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு. அதான் ஏற்கனவே நமக்கு கூகுள் குரோம் இருக்குது, சஃபாரி இருக்குது, இந்த மாதிரி வெப் ப்ரௌசர்ஸ்லாம் இருக்கே, அப்புறம் எதுக்கு இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு வெப் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக இங்கே எழலாம். நம்ம ஒரு விஷயம் தேடணும், நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? வெப் ப்ரௌசர்ஸ் தான் நாடுறோம். இதுவே ஆப்பிள் ஃபோனாக வச்சுருக்கிறவங்க சஃபாரியில் தேடுவாங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க கூகுள் குரோமில் தேடுவாங்க. ஆனால் இந்த கூகுள் குரோமாக இருக்கட்டும் இல்லை சஃபாரியாக இருக்கட்டும், இந்த வெப் ப்ரௌசர்ஸ் எல்லாமே அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமானது. உலக அளவில் ப்ரௌசிங் மார்க்கெட்டில் அதனுடைய பங்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கூகுள் குரோமுக்கு மட்டும் 66.3% இருக்குங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற இந்த சஃபாரி, இதோடைய இந்த மார்க்கெட்டோட பங்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 17.99%, கிட்டத்தட்ட 18%. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், அதுக்கு கிட்டத்தட்ட 5.33% இருக்கு. அதாவது உலக அளவில் ப்ரௌசிங் சந்தையில் கிட்டத்தட்ட 90% கிட்டத்தட்ட அமெரிக்க நிறுவனங்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் மென்பொருளோட தயாரிப்பில் இந்தியா கோலோச்சு இருந்தாலும் கூட ப்ரௌசர் விஷயம் அப்படின்னு வரும்பொழுது அங்கே ஆதிக்கம் செலுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நிறுவனங்கள் தான். இந்த அமெரிக்க நிறுவனங்களுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்திய நிறுவனம் அதாவது தன்னோட ஓன் வெப் ப்ரௌசரை உருவாக்குறதுக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக மத்திய அரசு 2023 ஒரு காம்படிஷனை நடத்தியிருந்தாங்க. மத்திய சுயசார்பு இந்திய திட்டத்தின் கீழே ஒரு காம்படிஷன் நடந்துருந்துச்சு. அந்த காம்படிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் வெப் ப்ரௌசர் டெவலப்மெண்ட் சேலஞ்ச் அப்படிங்கிறது தான். அதாவது இந்தியாவுக்குன்னு பிரத்யேகமாக பாதுகாப்பான ஒரு வெப் ப்ரௌசரை யார் உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற இந்த காம்படிஷனோட ஒரு நோக்கமாகவும் இருந்துச்சு. 3 கட்டமா இந்த காம்படிஷன் நடந்திருது. இந்த போட்டியில முதல் ஆளா வெற்றி பெற்ற நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஜோஹோ நிறுவனம் தான். ஏற்கனவே கூகுள் குரோம், சஃபாரி இந்த மாதிரியான ப்ரௌசர்லாம் இருக்கும் பொழுது எதுக்கு நமக்கு புது ப்ரௌசர் அப்படிங்கிற கேள்விக்கான விடையை நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னா ப்ரௌசருக்குள்ளே போய் தேடுறோம். அதே மாதிரி நம்மளோட இமெயிலில் லாகின் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ரௌசருக்குள்ளே தான் போய் லாகின் பண்ணுறோம். நம்மளோட வங்கி கணக்கு ஏதாச்சும் பரிவர்த்தனை பண்ணணும் அப்படின்னாலும் ப்ரௌசருக்குள்ளே தான் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நம்மளோட சுய விவரங்கள் எல்லாமே அந்த ப்ரௌசருக்குள்ளே ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆகிடுது. இப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் இன்புட்டை கொடுக்கும் பொழுது இந்த விவரங்கள் எல்லாம் எங்கே போய் சேகரிக்குது அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நிச்சயமாக இல்லை. இது எல்லாமே எங்கே போய் ஃபீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அமெரிக்க நிறுவனங்களில் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போய் அங்கே ஸ்டோர் ஆகுது. அதாவது உலகத்தில் கிட்டத்தட்ட 45% டேட்டா சென்டர்கள் எல்லாமே அமெரிக்காவில் தான் இருக்குது. இப்படி 45% டேட்டா சென்டர்கள் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது நம்ம இந்தியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரௌசருக்குள்ளே லாகின் பண்ணுறப்ப என்ன ஆகும்? மொத்தமாக கொண்டு போய் அமெரிக்க நிறுவனங்களில் தான் அது சேவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் ஒரு வெப் ப்ரௌசரை உருவாக்குறாங்க, சொந்தமாக உருவாக்குறாங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், இந்திய ப்ரௌசர்ஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அமெரிக்கா கூகுள் குரோமோட சேவையை நிறுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எதில் போய் நம்ம எல்லா விஷயத்தையும் சர்ச் பண்ணுவோம்? இல்லை எதில் போயிட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணுவோம்? அப்போ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுற நேரத்தில் இந்தியாவுக்குன்னு ஒரு ஓன் ப்ரௌசருடைய தேவை இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இந்த பதில் இந்த கேள்விக்கான விடையாக கூட இருக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக கூகுள் குரோம் மோனோபோலி அப்படிங்கிற பேச்சும் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. ப்ரௌசிங் விஷயத்தில் பார்க்கும் பொழுது மற்ற நிறுவனங்களை இந்த கூகுள் குரோம் வளர விடுறதில்ல அப்படிங்கிற ஒரு கேஸு அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்காக இந்த மாதிரியான ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2023 நம்ம எடுத்துக்கலாம். 2023 கூகுள் குரோமோட மொத்த வருமானம் 307 பில்லியன். இதில் கிட்டத்தட்ட 175 பில்லியன் மட்டும் கூகுள் குரோமோட ப்ரௌசர்ஸ் மூலியமாக வந்த வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே? அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தேடுவோம் இல்லையா? குரோமில் தேடும் போது என்ன ஆகும்? கண்டிப்பாக அங்கே ஆட்
விளம்பரங்கள் அது வந்து போய்கிட்டு இருக்கும் இல்லையா, இந்த விளம்பரத்து மூலியமா மட்டுமே கிடைச்ச வருமானம் கூகுள் குரோமுக்கு 175 பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க 2023 வருஷத்தை கணக்கிடும் பொழுது. இப்படி இவ்வளோ பில்லியன் டாலர்ஸ் வருமானம் கூகுள் குரோம் மூலியமா மட்டுமே வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதனால தான் இப்போ கூகுள் குரோமை விற்கணும் அப்படிங்கிற ஒரு கேஸ் அமெரிக்கனுடைய நீதித்துறை, அதாவது அந்த அரசாங்கத்தில் இப்போ பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 140 கோடி இந்திய மக்கள் தொகையை கொண்ட நம்மளுடைய இந்திய நாடு எல்லா விதமான சந்தை பொருட்களையும் கோலோச்சி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்தியாவோட ஓன் ப்ரௌசர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்திய நிறுவனங்கள் மற்ற எல்லா விஷயத்திலையும் கோலோச்சுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமா அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த மாதிரி இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு வெப் ப்ரௌசர் வந்தால் கூட அது எந்த அளவுக்கு சவால் நிறைஞ்சதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே ஆப்பிள் ஃபோனில் சஃபாரி அப்படிங்கிற ப்ரௌசர் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்பொழுது ஆண்ட்ராய்டு ஃபோனில் குரோம், கூகுள் இந்த மாதிரியான ஒரு ப்ரௌசர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்படி இருக்க இன்னொரு சவால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ப்ரௌசர்ஸ் நிறுவனங்கள் முதலீடில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது அவங்க கிட்ட பெஸ்ட் டிசைனர்ஸ், பெஸ்ட் கோடர்ஸ் இவங்க எல்லாருமே இருக்கும் பொழுது இப்போ இந்திய நாட்டில் உருவாக்கக்கூடிய இந்த வெப் ப்ரௌசருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவாலும் இருக்கு. ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்களை இந்திய நிறுவனங்கள் சமாளிக்க முடியுமா அப்படின்றது கேள்விக்கு விடையா நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே மென்பொருள் நிறுவனங்களை நம்ம இந்திய நிறுவனங்கள் கோலோச்சிட்டு இருக்க நிலையில இந்த சவால்கள்லாம் தாண்டி நிச்சயமா சாதிக்க முடியும் அப்படிங்கிறதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவும் இருக்கு. தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்.